ஆஸ்ட்ரோகிளிஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 1லேருந்து ஆடி 32 வரைக்குமே உள்ள விசேஷங்களை பற்றி சொல்லி வருகிறோம். வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வுகள், இப்படித்தான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஆடி 20ஆம் நாள் புதன்கிழமை வருகிறது. இந்த நாளிலே எந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம், அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தான் எடுக்க இருக்கிறேன். தொழில் வியாபாரத்திலே நஷ்டமடைந்தவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிபாடாக இது அமையும். அவர்களுடைய முன்னேற்றம் இதிலே தெரியும். மீண்டும் புத்துயிர் பெற்று வருவார்கள் என்று சொல்லி இதை நீங்கள் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்போது என்னுடைய குருநாதர். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ய தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத். ஆடி 20ஆம் நாள் புதன்கிழமை வருகிறது, ஆகஸ்ட் 5. இந்த நாளிலே இந்த தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல வியாபாரம் தொழில் நஷ்டம் அடைந்தவர்கள் அதிகாலையில் எழுந்து அருகில் உள்ள, அன்னைக்கு வீட்டில் குளிக்கக்கூடாது, அருகில் உள்ள ஆற்றங்கரை இருந்தால் குளிக்கலாம், ஏரி அல்லது குளிக்கலாம், பொது கிணறு இருந்தால் அங்கு சென்று குளிக்கலாம், கோவில் குளம் குளிப்பதற்கு ஏற்றவாறு இருந்தால் அங்கு குளிக்கலாம். இதையெல்லாம் விட கடற்கரை அருகில் இருந்தால் அந்த கடலிலே சென்று நீராடி விடலாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியாதோ தெரியாமல் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகிவிடும். இவ்வாறு நீராடி விட்டு வந்து ஒருமித்த சிந்தனையுடன் தன்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி பெருமாள் படைத்தை வைத்து வழிபட்டு வேண்டும். பெருமாள் தான் காக்கக்கூடியவர், காப்பாற்றி விடுவார். எந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாங்கி கொண்டு காப்பாற்றக்கூடியவர் தான் காக்கும் கடவுள். பெருமாளை எவகிலமினும் வேண்டி வழிபடலாம். அவர் படைத்தை வைத்து அவருக்கு பிடித்த தயிர் சாதம், பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, இது மாதிரிலாம் அவருக்கு பிடிச்சமான உணவுகளை வைத்து பூசாற்றி, அதில் கண்டிப்பாக துளசி இருக்கணும், துளசி மாலை சாற்றி தூபதீபம் காட்டி வீட்டிலே வைத்து வழிபட வேண்டும். உங்களுடைய கடை அல்லது தொழில் சாதனுடைய சாவியை வைத்து வழிபட வேண்டும். அந்த பெயர் இருந்தால் அந்த பெயரை வைத்து வழிபட வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும், வீட்டில் செஞ்சிடணும். இதுதான். இது செய்த பிறகு அந்த கடையாக இருந்தாலும் வியாபார ஸ்தலத்திற்கோ அல்லது தொழிலாக இருந்தால் அந்த நிறுவனத்திற்கோ சென்று அங்கும் இந்த வழிபாடுகளை நடத்தி அங்குள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்வித்து, இதில் முக்கியமாக ஒரு விஷயம், விளக்கு ஏற்றுதல் தான் முக்கியமானது. வீட்டிலும் சரி, அந்த நிறுவனத்திலும் அல்லது வியாபார ஸ்தலத்திலும் சரி. குபேர விளக்கு, சாதாரணமா பணம் வரத்துக்கு குபேர யோகம் இருக்கணும், குபேர கடாச்சம் இருக்கணும், குபேரன் லட்சுமிகிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாரு. அப்ப அந்த குபேர விளக்குன்றதை வாங்கி வச்சுக்கணும், வீட்டிலும் சரி, வியாபார ஸ்தலத்திலும் சரி, நிறுவனத்திலும் சரி. இந்த குபேர விளக்கிலே பெரும்பாலும் நெய் ஊற்றி தான் வேண்டும். நெய் கோமாதாவிட்டு வருது, லட்சுமி கடாட்சி. சுத்தமான நெய்யா இருக்கணும், கலப்படம் இல்லாமல் இருக்க. இந்த சுத்தமான நெய்யிலே பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை அந்த திரியின் நுனியிலே வைத்து வழிபட வேண்டும், ஏற்றி வழிபட வேண்டும். சாதாரண கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் என்று சொல்வார்கள், அதை வைத்து ஏற்றி வழிபட வேண்டும். இதுவும் அல்லாமல் அந்த விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நான் நல்லா வரணும்,
இழந்தது மீண்டு வரணும், இப்படிலாம் வேண்டிக்கணும். இதெல்லாம் செய்வித்து வர வேண்டும். அடுத்ததாக பணத்தை ஈர்க்கும் சக்தியாக விளங்கக்கூடிய ஏலக்காயை 5 ஏலக்காய், அடுத்ததாக 5 கிராம்பு, லவங்கம் என்று சொல்லக்கூடிய கிராம்பு, கிராம்பு ஏலக்காய், இதை அந்த விளக்கிலே விட வேண்டும். இந்த குபேர விளக்கிலே விட்டு ஏற்றி வர வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாணயம், காசுலாம் இப்போ இந்த மெட்டல் தான் வருது, அது அது வேண்டாம். பித்தளை காசுன்னு சொல்லுவாங்க, இந்த 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் 5 ரூபாய் நாணயத்தை வைப்பது சிறப்பு. அதை அந்த விளக்கிலே வைத்து ஏற்ற வேண்டும். அப்போ ஈர்க்கும் சக்தியும் அதில் இருக்கும், பணம் காசு ஒருவருக்கு அந்த நாணயமும் வந்து சேர்ந்து விடுகிறது. ரூபா நோட்டை அதில் போட முடியாது, நனைஞ்சிரும், ஏரியும், பத்திக்கும், அதெல்லாம் போடும். அதுக்கு மேலே தான் அந்த நாணயம் காசு. பொற்காசுன்னு தான் போடலாம். பொற்காசு நீங்கள் இருந்து உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக போடலாம். பொற்காசு இல்லை என்றால்தான் இந்த நாணயம் பித்தளை காசு போடணும். இதை வைத்து ஒருமித்த கருத்துடன் விளக்கேற்றி, இதில் ஒரு விஷயம், இப்போ நீங்க தொழில் பண்றீங்க, அதை நஷ்டமாட்டீங்கன்னா அந்த தொழிலில் சிறந்து விளங்குவார். அதே தொழிலில் சிறந்த விளங்குறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா மற்ற பெரும்பாலுமான தொழிலதிபர், அவரை நீங்க கூப்பிட்டுக்கணும், எப்படியோ கூப்பிட்டுக்கணும், கூப்பிட்டு அவரை விளக்கேற்ற வைக்கணும். கைராசின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அது செயல்படும். அதே மாதிரி வியாபாரம் சிறந்தா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலே சிறந்து விளங்கக்கூடியவங்களை வச்சு விளக்கேற்றலாம். அல்லது வேற வியாபாரம் பண்றவங்களை, நல்ல நம்பர் 1 பிஸ்னஸ்மேன், நல்ல வியாபாரம், நல்ல வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கொண்டு வந்து விளக்கேற்றணும். இதெல்லாம் பண்ணிட்டு அவர்களுக்கு தான தர்மம் செய்து, அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி செய்திகளானால் கண்டிப்பாக வியாபாரம், தொழில் ஏற்பட்ட நஷ்டம் விலகி மீண்டும் லாபம் கிடைக்கும். நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். வீட்டிலும் செய்து வணங்கி அக்கம்பத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம், தான தர்மம் செய்யலாம். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் இழந்தது மீண்டும் வரும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.